தந்தை பெரியார் குறித்த சீமானின் அவதூறு கருத்துக்கு நாதாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சீமான் பேசியிருப்பது இந்துத்துவா சக்திகளின் வளர்ச்சிக்கு உதவுமே தவிர தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது. ஆரிய வைதிக பிராமண இந்துத்துவாவை இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியர்களின் முதல் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீமானின் பேச்சுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழீழத்தையும் பிரபாகரனையும் தமிழையும் இந்துத்துவாதிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை பெரியாரியவாதிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்துத்துவவாதிகள் எதிர்க்கிறார்கள். பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையை இந்துத்துவவாதிகள் திணிக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீச பாண்டியன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். உங்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. இந்துத்துவ சக்திகளுக்கு சீமான் உதவுறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறீங்க. எதனால இந்த எதிர்ப்பு? உங்களுடைய கருத்து? இல்ல, சீமான் உதவுகிறார்னு நான் இல்ல, அண்ணனுடைய கருத்து அதுக்கு உதவிகளாக ஆயிடக்கூடாதுங்கிறது தான் சொல்றேன். அப்படியே எதிர்ப்புன்னு நீங்க இதை எடுக்காதீங்க. அவருக்கு நான் தோழமையா சுட்டி காட்டுறேன். ஏன்னா அவருக்கு நான் போன் பண்ணேன் இந்த கருத்தை சொல்லுவதற்கு. அதை ஏற்காத பட்சத்தில் அப்ப இந்த கருத்தை சொல்ல வேண்டியதா இருக்குது. நான் மூன்றாவது தலைமுறையா கம்யூனிஸ்ட்ல இருக்கேன். எங்க தாத்தா, எங்க அப்பா, நான்லாம். அண்ணன் கூட 26 வருடம் எனக்கு பழக்கம். அதனால அவர் என்ன பேசுவாரு, என்ன பெரியாரை 15 ஆண்டுகளாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் போதும் அவர் பேசும்போதெல்லாம் எப்படி பேசுவார்னா, பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன், தம்பி பிரபாகரின் தம்பின்னு அவர் பேசும்போது கூரையே நான் பேசிட்டு வருவேன். நான் அவரோட உதவியாளராக இருந்திருக்கிறேன். பின்னாடி 2014 வரைக்கும் தந்தைக்கும் தலைவனுக்கும் விழாலாம் எடுத்திருக்காரு அண்ணன். இந்த கருத்து பெரியாரை எதிர்ப்பது என்பது வேறு. அதில் முரண்பட்ட கருத்து. ஒரு பெரியவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் 94 ஆண்டு காலம் நீண்ட நெடுங்காலம் வாழ்கிற போது ஒரு கருத்தில் முரண் வருவது இயல்பு. இந்த கருத்து முரண் எல்லாத்துக்குமே வந்திருக்குது. ஜீவானந்தம் எடுத்திருக்காரு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டியில அதுக்கப்புறம் சுயதர்ம இயக்கத்துக்கு வந்திருக்காரு. பெரியாரும் காங்கிரஸ் சுயமரியாதை இயக்க ஆரம்பிச்சு அப்புறம் நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகம் ஒவ்வொருவரும் இப்படிதான் வந்திருக்கிறாங்க. அப்படி வருகிற போது ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு கருத்துக்களை சொல்லுகிற போது அது இந்த தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் நிலத்திற்கு எதிராக இருக்கிற இந்துத்துவா சக்திகளுக்கு அண்ணன் சொல்கிற கருத்துக்கள் அவர்களுக்கு ஆயுதமாக போய்விடக் கூடாது என்றுதான் நான் இதை சுட்டி காட்டுகிறேன். ஒழிய இது அண்ணனுக்கு எதிர்ப்போ இந்துத்துவாவுக்கு அவர் பயன்படுறாருங்கிற அர்த்தத்துல சொல்லல. அப்படி ஆயிடக்கூடாதுங்கிற அர்த்தத்துல சொல்றேன். சீமான் அவர்களுடைய பேச்சை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பலரும் அந்த கட்சியிலிருந்து விலகிறதையும் தொடர்ச்சியாக செய்திகள்ல பார்க்க முடியுது. சீமான் பேச்சுக்கு தமிழ் தேசியவாதிகள், திராவிட இயக்க செயற்பாட்டாளர்கள் இவங்க தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு தொடர்ச்சியாக வருது. இப்போ இது உங்களுடைய கருத்து மட்டுமா, இல்ல உங்க கட்சியில இருக்கிற பெரும்பாலானவர்கள் இதே கருத்தை பெரியாருக்கு எதிராக சீமான் பேசியதை எதிர்க்கிறாங்களா? அதாவது என்னை போன்ற மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய, அண்ணன் பிரபாகரனை உள்ளடக்கிய கருத்தை உள்வாங்கிய பல எண்ணற்ற தோழர்கள் அதில் இருக்காங்க. அவருடைய மனக்குமர்களும் என்னுடைய மனக்குமர்களும் தான் இது. பெரும்பான்மை அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து இதுவரைக்கும் நீண்ட நெடுங்காலம் இருக்கிற ஒரு சில பேர் தான் இப்ப இருக்கிறாங்க. மீதி எல்லாம் சமீபத்தில் இல்ல அதற்கு பிறகு வந்த நபர்கள். அவர்களுக்கு அண்ணனுடைய முன்னத்திய பேச்சோ இல்ல முன்னடைய செயல்பாடோ சரியா இருந்திருக்கலாம். ஆனா நீண்ட நெடுங்காலம் பயணித்தவர்கள் பெரும்பாலும் இது மனக்குமுறலை வெளிப்படுத்துகிற நோக்கமாகத்தான் இதோடைய இந்த என் கருத்தும் என்னை போன்ற பல உறவுகளுடைய கருத்தும் தான் இது. ஆரம்ப காலகட்டங்கள்ல பெரியார கையில் எடுத்த ஒரு தலைவர் தான் சீமான். இப்போ இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம்? எதற்காக பெரியார் அவர் எதிர்க்கிறார் சார்? அதாவது ஆரம்ப காலத்துல அப்படின்னா அவருடைய எல்லா மேடைகளையும் நான் 98ல இருந்து அண்ணன் கூட பழக்கம். அண்ணன் அறிவுமதி மூலமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் அண்ணன் பேசும்போது கூட பேசுவார். என்னுடைய அறிவின் இரு கரைகளாக இருக்கக்கூடிய அண்ணன் அறிவுமதி, சுபவி அப்படின்னு பேசி குளத்தூர்மணி அண்ணன் மேடையில், பாமக மேடையில், விடுதலை சிறுத்தைகளுடைய மேடையில், கலை இலக்கிய பெருமன்ற கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில், தாமுடைய மேடையில் எல்லாம் அண்ணன் பேசுகிற போது பெரியாரை, பெரியாருடைய கொள்கைகளை உயர்த்தி தான் பேசியிருக்காரு. நான் என்ன யாருன்னு கேட்கறாங்க, நான் தீக்கா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்காலாம் பேசுவாரு.
பெரியாரினுடைய கைத்தடி தான் அண்ணன் பிரபாகரனுடைய கையில் துவக்காக இருக்குதுலாம் பேசுவார். இப்ப சமீப காலமாக இவர் ரவீந்திரனுடைய பழக்கம் ஏற்பட்ட பிறகு அவர் ஒருவேளை அண்ணனை மூளை சலவை செய்கிறாரோ என்று எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. அவர் இந்துத்துவ நோக்கி அண்ணனை திருப்புகிறாரோ என்று ஒரு ஐயம் இருக்கிறது. ஏன்னா அவர் அண்ணன் போய் ரஜினி அவர்களை சந்தித்து விட்டு வர பிறகு, நானும் திரைத்துறையில் தான் இருக்கேன், நான் ஒரு இணை இயக்குனர், இப்ப சமீபத்தில் வந்த வெற்றிமாறனுடைய வட சென்னை, இப்ப விடுதலை 1, 2 எல்லாம் பணி புரிஞ்சிருக்கேன், அண்ணனுடைய தம்பி இதெல்லாம் பணி புரிஞ்சிருக்கேன். ஆனால் ஒரு திரைத்துறையில் இருக்கிற ஒரு இயக்குனர் போய் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திப்பதில் தவறில்லை. அவர் பார்த்து விட்டு சொன்ன பதில் இருக்கிறது இல்லையா, தங்கி என்றால் சக தோழன் என்று, அந்த கருத்துக்கே நான் அவரிடம் தொலைபேசியில் அழைத்தேன், சொல்வதற்கு எடுக்கவில்லை. நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். தங்கி என்றால் தமிழுக்கு எதிரி, தங்கி என்றால் தமிழனுக்கு எதிரி, தங்கி என்றால் தமிழ் நாட்டுக்கு எதிரி, தங்கி என்றால் மானுட எதிரி என்று. அவர் இதுபோல் தொடர்ந்து பேசுவது யாராவது ஒருவர் பேச வைக்கிறார்களா என்ற ஐயம் வருகிறது. அதுபோல் அண்ணன் போய்விடக் கூடாது என்பது சுட்டிக்காட்டுவதற்கான பதிவு தான் இது. சீமான் பெரியாருக்கு எதிராக பேசுவது இந்துத்துவவாதிகளுக்கு தான் உதவும் அப்படின்னு குறிப்பிட்றீங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கொள்கைவாதிகளின் கருத்தும் இதுவாகத்தான் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்றீங்க. நன்றி திரு ஜெகதீச பாண்டியன், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை. சீமானின் பேச்சு ஒருபோதும் தமிழ் தேசியம் வெல்ல உதவாது என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருவரின் கருத்தாக இருக்கிறது. சீமானின் அவதூறு பேச்சை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் குமரேச பாண்டியன் இணைகிறார். குமரேச பாண்டியன், சீமானின் அவதூறு பேச்சு அடுத்தடுத்த எதிர்வினைகளை வெளியிலையும் சரி கட்சிக்குள்ளேயும் ஏற்படுத்துறத பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக நிர்வாகிகள் விலகல் அங்க நடைபெறுது. கட்சிக்குள்ள என்ன நடக்கிறது? மேலதிக விவரம். சீமானின் அவதூறு பேச்சால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வருகின்றனர். அது தொடர்பான கருத்துக்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறீங்க. குமரேசன், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளின் கருத்து என்னவாக இருக்கு? விவரம். நிச்சயமாக, அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை கண்டித்துதான், சீமான் அவர்களின் தன்னிச்சையான முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தொடர்ச்சியாக இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ச்சியாக விலகுகிறார்கள். ஏற்கனவே சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் மாவட்டம் கிழக்கு, சேலம் மாவட்டம் மேற்கு போன்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே விலகிவிட்டார்கள். இந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மாப்பா அழகரசன், அதே போல சேலம் மாநகர் மாவட்ட வணிகர் பாசறை இணை செயலாளர் இருக்கக்கூடிய வசந்தகுமார், சேலம் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கரன், ஓமலூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் தற்போது ஒட்டுமொத்தமாக விலகி இருக்கிறார்கள். இவர்களோடு 100க்கும் மேற்பட்ட அந்த தொண்டர்கள், அதே போல அவர்களோடு பயணித்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளும் தற்போது விலகி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவராக இந்த கட்சியிலிருந்து தற்போது விலகி வருகிறார்கள். இது குறித்து அவர்களிடம் கேட்கும் போது தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கட்சியில் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறார். கட்சியில் உள்கட்சி பூசல் ஏராளமான அளவில் உள்ளது. அவர் தானாக எந்த முடிவை எடுத்து அவர் நிர்வாகிகளை வெளியேற்றி வருகிறார். யாரிடமும் எந்த நிர்வாகிகளிடம் எந்த விதமான ஆலோசனைகளும் செய்வதில்லை. தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார். இதனால் எங்களுக்கு அந்த கட்சியில் பயணிப்பது வேதனையாக இருக்கிறது. எனவேதான் அந்த கட்சியில் பயணிக்காமல் அதிலிருந்து வெளியேறி வருகிறோம் என்ற வகையில் தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போலதான் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் பெரும்பாலானோர் அக்கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.